வணக்கம். ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 20th நவம்பர் 1945. இதே நாள் 20th நவம்பர் இரண்டாம் உலகப் போர் முழுமையாக முடிவுக்கு வந்த தினம். அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல ஆரம்பித்தது என்று சொன்னால் 1 செப்டம்பர் 1939 ஜெர்மன் போலந்து மேலே வார் தொடுக்குது. அதுக்காக பிரிட்டனும் பிரான்ஸும் ஜெர்மன் மேலே வார் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிக்கிறது. 1940 ஜூன் வாக்கில் இத்தாலி பிரான்ஸ் பிரிட்டன் மேலே போரை ஆரம்பிக்கிறது. அதே வருஷம் 1940 செப்டம்பர் போது ஜப்பான், ஏற்கனவே சைனா மேலே போரில் இருந்த ஜப்பான் பிரான்ஸுக்கு சொந்தமான இந்தோ சீனா மேலே அட்டாக் பண்ணுறது. ஆகவே இந்த 3 கண்ட்ரியும் ஒன்றா சேர்ந்து ஜப்பான், இத்தாலி அண்ட் ஜெர்மனி 3 சேர்ந்து ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் போட்டு இவங்க ஆக்சிஸ் நேஷன்ஸ்னு ஒரு பக்கம், மற்ற எல்லா நாடுகளும் ஒரு பக்கம். ஜெர்மன் யூரோப்பில் எல்லா கண்ட்ரிஸும் பிடிச்சி ரஷ்யா மேலே அட்டாக் பண்ணுறது. ஸோ ரஷ்யாவும் இந்த வாரில் உள்ள வருது. ஜப்பான் 7th டிசம்பர் 1941 பேர்ல் ஹார்பர் மேலே அமெரிக்கன் ஷிப்ஸ் மேலே குண்டு போடுறதுனால அமெரிக்காவும் இந்த வாரில் வருது. ஆகவே பிரிட்டன், பிரான்ஸு மற்றும் இன்றைக்கு சூப்பர் பவர்ஸ்ன்னு இருக்கக்கூடிய ரஷ்யா, அமெரிக்கா, சைனா இது எல்லாம் ஒரு பக்கம், அண்ட் மற்ற 3 நாட்கள் அந்த ஆக்சிஸ் நேஷன்ஸ் ஒரு பக்கம். இதெல்லாம் அலைட் ஃபோர்ஸஸ்ன்ற பேர் இந்த பிரிட்டனோட குரூப்பு. இந்த வார் நடக்கும்போது 1943 போது முதல்ல இத்தாலி சரண்டர் ஆகுது. அப்புறம் 1945 மே 7th போது மே 5th ஹிட்லரோட சூசைட் பண்ணிக்கிட்டு ஜெர்மன் ட்ரூப்ஸ் எல்லாம் ஜெர்மனி அலைட் ஃபோர்ஸ் கிட்ட சரண்டர் ஆகுது. ஆனால் ஜப்பான் மட்டும் சரண்டர் ஆகாமல் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க வார. அப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் மறைந்து விட்டு அந்த இடத்துல ட்ரூமன் பிரசிடென்ட் ஆகிறார். அப்போ மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க, இந்த வாரம் கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் அமெரிக்கா சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள், ரொம்ப வருஷம் ஆகும் இந்த வாரம் முடியறதுக்கு அப்படிங்கிறாங்க. கையில் இருக்க அப்போ தான் ஆட்டம் பாம்பு ரெடியாக இருக்குது. ஆட்டம் பாம்பு போட்டால் வார் உடனே முடியும். ஆனால் ஜப்பானில் மோர் தென் 1 lakh people அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு விவரம் சொல்கிறாங்க. ட்ரூமன் ஆட்டம் பாம்பு போடலான்னு டிசைட் பண்ணுறாரு. அதன் பிரகாரம் ஃபர்ஸ்ட் ஆட்டம் பாம்பு 6th ஆகஸ்ட் 1945 ஹிரோஷிமா மேலே யுரேனியம் பேஸ்ட் ஆட்டம் பாம்பு லிட்டில் மேன்ற பேர் அது போடப்படுகிறது. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு ஹிரோஷிமா மேலே ஃபேட்மேன் என்ற இன்னொரு ஆட்டம் பாம்பு புளூட்டோனியம் பேஸ்ட் அது போடப்படுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் ஜப்பானில் இறக்குறாங்க. ஜப்பான் ஒரு வழி இல்லாமல் சரண்டர் ஆகுது. 2nd செப்டம்பர் 1945 ஃபுல்லாக சரண்டர் ஆகிறாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கிறதுக்கு முழுமையாக முடிந்ததுன்னு பார்த்தால் இந்த 20th நவம்பர் 1945. இந்த விவரங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.